நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்துச்சா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, சும்மா நீயே புரோடா அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா இருக்காங்களா, வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட ஆமாங்க உண்மைதாங்க. அந்த கேடுகட்ட நர்ஸ் இருக்கால, கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி அழகா கூடவே இருந்து அவளை ஒரேடியாக மாட்டி விட்டு அந்த ரவுடிங் ஒரு பக்கம் வெண்பாவை தர 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 தரன்னு இழுத்துன்னு போறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம அன்னபூர்ணி, அதாவது அன்னபூர்ணி எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த நார்மலாக அப்பார்ட்மெண்ட்டாக போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் ரூம் கிளீனிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டா. அந்த சமயத்தில் வெண்பாவை பார்த்துட்டு, வெண்பா நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே அந்த ரவுடிங்க தள்ளியோட பார்க்குறாங்க. டே குட்டிங்களா அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கூட பின்னாடி 10 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே சும்மா அந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. உடனே வெண்பா கிட்ட கேட்க, இந்த மாதிரி எனக்கு கடத்தின்னு வந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் பாட்டி நான் வந்துட்டல, என்கிட்ட மல்லி இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லு, என்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் சுழுக்கு எடுத்து எல்லாரும் ஓட விட்டு பண்ணுறாயிரோட, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல இப்பயாவது தெரிஞ்சு அது வரையும் சந்தோஷம், இதுவும் தெரியாமல் போயிட்டு இருந்தா ஒன்றும் பண்ணிக்க முடியாது, இப்படியே போயிட்டு இருக்கும் பிரச்சனை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, அடுத்து எது பண்ண போறாங்க, அடுத்து உங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் நல்லபடியாக நம்ம வெண்பாவை காப்பாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி எங்கள் பேஷண்ட் எல்லாம் நீங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடே தக்காளி வாயெல்லாம் உடச்சு போடுவோம் பார்த்துக்க. இப்போ போலீஸை கூப்பிட்றாரு, நீ இதில் கூட்டாளி உன்னையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லணும். அவனை உன்னை போனா போதுன்னு விட்டு வச்சுருக்கிறீங்களா, அதனால தான் நீ ஆடுன்னு ஆடின்னு இருக்க. நீ பண்ற தப்ப எல்லாருக்கும் ஒரு பக்கம் வெளிச்சு போட்டு காட்டுற, பாக்குறியாடா பக்கட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அந்த டாக்டர் தான், எம்மா தாயே நீ அந்த வெண்பா பிள்ளைய கூட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிரும். வந்து அந்த ரவுடிங் எல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் வர வச்சு அந்த ரவுடிங்களை பிடிச்சிட்டு இருந்தாலும் ரவுடிங்களை அடிச்சு இன்னும் 3 குழந்தைங்க மாடா வெண்பா சொன்னேன், எங்க இருக்கு அந்த குழந்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என் தொழிலுக்கு நேர்மையாவும் கண்ணியமாவும் கட்டுப்படவும் இருப்பேன், யாருக்காகவும் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்ல, உடனே பாக்கணுமே அவன் மூக்கு இருக்கேன், மூக்கு இப்படி கையை முறுக்கிச்சா அப்படி ஒரு குத்து மூக்குல இருந்து பளபள ரத்தம் வர ஆரம்பிச்சது. உடனே பாக்கணுமே, மேடம் மன்னிச்சிருக்க மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம், இந்த தப்பை இதுமாரிலாம் செய்ய மாட்டேன் மேடம், ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு கோளாறுல செஞ்சுட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டே போதுடா இந்த மன்னிப்பே போதுட்டா, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டின போது அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டு அந்த கேள்வி இருக்காளே அவளை பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கேள்விக்கு இந்த அடி வேற மாதிரி ஒரு சரித்திரத்தை படிக்கிற மாதிரி அடி இருக்கு. கேள்வி இதற்காக பேசவே மாட்டான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தப்புக்கு தவிர வேற எதுவும் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க, உன் மன்னிப்பெல்லாம் தூக்கின்னு போய் குப்பை தொட்டியில போடு, உன் மன்னிப்பை யாரு கேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து உங்களோட மூவ் என்னவா இருக்கும், எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் படப்படன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்பா அதுக்கான விடைகள் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டில் ஒரு பக்கம் மல்லியை சுற்றி சூழ்ச்சியுமே நடந்துன்னு இருக்கு. எப்படியாவது மல்லி வயிற்றுல குழந்தை இல்லை, மல்லி கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை நிரூபிச்சு மல்லிக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா நீ நினைப்பதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா நாம ஒன்று நினைச்சா அந்த கடவுள் ஒன்று நினைப்பாரு. அது போலதான் மல்லிக்கு நீ என்னதான் ஆபத்து நினைச்சாலும் மல்லியை காப்பாத்துறதுக்கு யாருன்னு ஒருத்தர் கூடவே ஒரு பக்கம் டிங் 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 இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால மல்லிக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. மல்லி மேல முடிஞ்சா கை வச்சு பாருடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம விஜய் வந்து இத்தனை நாளா ஒரு பக்கம் மல்லியை வெறுக்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா மல்லியை வெறுக்கல. இந்த சூழ்நிலையில மல்லி கூட நம்ம பேசாம இருந்தா மட்டும்தான் அந்த கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணி நீயும் சேர்ந்து தான் என் பொண்ணு என்னோட பேத்தியை தொலைச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மல்லிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுதான் மல்லி புரிஞ்சிக்க மாட்டா. அதனால அவகிட்ட சொல்றதை விட்டு நாமளே ஒரு பக்கம் களத்தில் இறங்கி செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு நல்லா நிறைவேறாதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிடறாங்க. எங்கடா இருந்து வந்தா என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் சைட்ல வந்து பார்த்தா நம்ம தீபிகா வந்துட்டு, நான் தான் சொன்னால விஜய் எல்லா குழந்தைகளும் காப்பாற்றுற மாதிரி உங்க குழந்தைய காப்பாற்றி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன வாக்க நிறைவேற்றிடுவேன், சொன்னா புரியாது சொல்ல அடங்காது நீங்கள் நாயமலா வச்சா பாசம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தீபிகா சொல்லியிருக்காங்க. ஆமா தீபிகா, உன் மேல இப்போ ரொம்ப மரியாதை, ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப பாசம் வந்துருச்சு. ஏன்னா நீ மல்லியை பிடிக்கும்னு சொல்லிட்ட, மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட. அதனால இதுக்கு மேல இந்த சீரியலோட டாப்
அழகியே நீ தான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் உண்மையாக ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடி மல்லி தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள். மற்றபடி அதில் யாரும் டாப் இல்லை இதில் இல்லை, நீ அதனால் எதுவும் ஒரி பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் சொல்லிவிட்டோம். அதே சமயத்தில் தீபகம் வராரு. விஜய் இப்போ சந்தோஷமா இருக்கா? மல்லி வேலை எந்த தப்பு இல்லை விஜய் கிட்ட. தான் குழந்தை ஜெயிக்கணும், தான் குழந்தை எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஜெயிக்கணும், தான் குழந்தை யாருக்கிட்டையும் தோக்க வைக்காது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், நல்ல பண்பால தான் அவள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். மற்றபடி அவளுக்கு உன் மேலே எந்த ஒரு வன்மமோ எந்த ஒரு வஞ்சகமோ இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டே நீ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. அதை விட்டு நீ இருந்துன்னு ஒரு பக்கம் ஐயோ என்னடா இப்படி நடந்துச்சு, ஐயோ என்னடா அப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணிக்கலாமோ அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த மாதிரி தாங்க நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றி போட ஆரம்பிக்கணும். என்னங்க பண்ணுறது? வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இப்போ சர்ப்ரைஸ் விஷயம் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பக்கம் பயந்துருக்காங்க. ஒரு எருமாட்டை காட்ட போகிறேன். எருமாட்டை பார்த்துட்டு நீங்களே ஒரு பக்கம் ஆச்சு. சரி விடுங்க, அந்த எருமாடு கொஞ்சம் அவனை கட்டேங்குது, அதனால அந்த எருமாட்டை பார்க்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதே எருமாடுன்றதுங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை. டைம் வேஸ்ட் மாப்பிள்ள என்ன வந்தா பார்த்தீங்களா? அந்த எருமாடு இதுதான். ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. யாரானா உங்களுக்கு வேணுன்றீங்களா? நம்பர் சொல்கிறேன், கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணி விடுறேன்.